ஜெபிக்கலாம். நல்ல தாப்பினே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையிலும் நாங்க ஒருவர் கண்டு அளவலாவி சந்தோஷமாக சற்று நேரம் எங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே உடைய பாதத்துல வந்து அமர்ந்து உடைய பிள்ளைகளாய் நீர் கொடுத்த இந்த ஐக்கியத்தின் நிமித்தமாய் நாங்க வேதத்தை தியானிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியில நீர் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நீர்க்கிறவ பாராட்டி இந்த வசனங்களை தியானிக்க உதவி செய்யும். எவ்வளவோ அருமையாக எங்களுக்கு என்றே இப்படியான காரியங்களை எல்லாம் நீர் எழுதி வைத்திருக்கிறேன். இது எங்களுக்கு இருக்கிற பெரிய சாக்கியம் சுவாமி. இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும். தடையின்றி ஆண்டவரே எங்களுக்கு எந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாதபடி நாங்கள் இதை கவனிக்க அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம கடந்த வாரம் 15 வசனங்களை பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்துல 15 வசனங்களை பார்த்தோம். இப்போ நாம 16ஆம் வசனத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். 16ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும். பாவத்தினுடைய விளைவு மரணம், கீழ்ப்படுகிறதற்கு விளைவு நீதி. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இப்போ பாவத்துக்கு விளைவு மரணம், கீழ்ப்படிதலுக்கு விளைவு நீதி என்பது கான்செப்ட். ஆனா இது எதை நம்ம சூஸ் பண்றோம், எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அதற்கு நாம் அது செல்ஃப் வில். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுய தெரிந்தெடுப்பு, செல்ஃப் வில். அதை பயன்படுத்தி நம்ம சாய்ஸ், we have to choose. அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது எதை நாம் சூஸ் பண்றோமோ அதற்கே அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு பவுல் கேட்கிறார். ஏன்னா நம்ம we given ourselves totally to whatever we choose. 17ஆம் வசனம் என்ன சொல்றாருன்னா, நீங்க முன்னே பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ரோமர் கிறிஸ்தவர்களுக்கு, அங்குள்ள யூதர்களுக்கு எழுதும் போது இவர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய உபதேச சட்டத்திற்கு நீங்க கீழ்ப்படுகிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாமும் இந்த கூட்டத்தாரோடு தான் இருக்கோம். நாம முன்பு பாவத்துல இருந்தோம், அப்ப பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம். ஆனா இப்பொழுதோ நாம் ஆண்டவருடைய புதிய சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம பவுல் சொல்றதாக பார்க்கிறோம். இப்ப நான் அதுதான் வாட் எவர் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் ஆல்ரெடி இஸ் வாட் இஸ் ரிட்டன் ஹியர். சோ நமக்கு கீழ்ப்படுகிறதற்கு, பாவத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுக்கு நாம கீழ்ப்படுகிறோமா, விட்டு கொடுக்கிறோமா? பாவத்துக்கு கீழ்ப்படிந்தோமானால் ஆக்கினைக்கு உண்டு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் நீதி உண்டு. நாம அதை சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். We are free, legally free, and still choose to live like a prisoner. அது யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப நாம பாவத்தையே எல்லா விதத்திலும் நாம விடுதலையாக்கப்பட்டு நாம நீதிக்குட்பட்டு நம்ம கையில சாய்ஸ கொடுக்கும் போது, நான் இதைதான் தெரிந்து கொள்வேன்னு நம்ம தெரிந்து கொண்டோமானால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. We have to get the punishment. ஆனா நாம சுய சித்தத்தை பயன்படுத்தி சரியானதை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை தெரிந்து கொண்டு வாழ்வோமானால் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். God has kept a lot of rewards for us. நித்திய ஜீவன், பாதுகாப்பு, eternal security, eternal life, then eternally being with God, New Jerusalem, எத்தனையோ ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு.
we can reign with him, we can judge people. எத்தனை ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காரு. அதையெல்லாம் பெறுவதற்கு ஒரே கண்டிஷன், அவருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை, அவர் திட்டத்துக்கு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை. அதை செய்யாதபடி நான் என் மனம் போன போக்கில இஷ்டப்படி வாழணும்னு நினைச்சு பாவத்துக்கு நம்ம விட்டு கொடுத்தோமானால் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் டெம்பரல், அந்த பிளஷர்ஸ் வில் பி ஒன்லி ஃபார் எ ஷார்ட் டியூரேஷன். அதற்கு அப்புறம் நமக்கு எப்பவுமே வேதனை. சோ நம்ம சுய சித்தத்தை சரியாய் பயன்படுத்தி நாம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இந்த இடத்துல அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, ஒரு அந்த சுய சித்தத்தை தெரிந்து கொள்ளுகிற அதற்கான ஒரு வார்த்தை என்னன்னு போட்டுருக்குன்னா, ஒரு மோல்டு. இப்ப நாம அத என்ன சொல்லுவோம், அச்சு அச்சு. இப்போ நாம ஒரு இதை உருவாக்குறோம், இந்த கிளே மாடல் எல்லாம் செய்வோம் இல்லையா. கிளேல நம்ம ஸ்கூல்ல இப்ப படிக்கும் போதெல்லாம் மாடல்ஸ் செய்வோம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது இருக்கும், காப்பி இருக்கும். அந்த அந்த இதை நம்ம அந்த கிளேல அழுத்தி நம்ம ப்ரெஸ் பண்ணா என்ன ஷேப்ல நம்ம வைக்கிறோமோ அது மாதிரியே அந்த கிளே மோல்டு ஆகும் இல்லையா. அப்போ அந்த கிளேய அந்த மாதிரி மோல்டு ஆக்குறதுக்கு ஏன் இப்ப நம்ம தங்கமே எடுத்துக்கலாமே, செயின் பண்றோம், நாம இந்த டாலர் வேணும், இந்த மாதிரி கிராஸ் போடணும், இதுல இதெல்லாம் எழுதணும், இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு அவங்க என்ன செய்யணும், முதல்ல அந்த தங்கத்தை உருக்கணும். that metal has to be melted, it has to become a melted molten metal. அப்போ அதுக்கு என்ன நம்ம செய்யணும், அந்த மோல்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி அந்த தங்கம் அதுக்கான அந்த உருவங்களை பறிக்கிறதற்கான தகுதி ஆகிறதுக்கு உருக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். இப்ப நாமும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்திகரிப்பு எப்படி இருக்குமா, சுலபமா இருக்காது. ஒரு தங்கத்துல நம்ம ஒண்ணு செய்யணும்னா கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு உஷ்ணத்துல அந்த நெருப்புல அக்னியில அதை உருக்கிதான் செய்ய முடியும். அதே போல நாமும் பலவிதமான சோதனைகளில, சோதனைங்கிறது ஒரு காமன் வேர்டு which has two meanings. One is test, other is temptation. நம்ம தமிழ்ல ரெண்டுக்கும் ஒரே வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. இந்த டெஸ்ட்ங்கிறத நம்ம பரீட்சைன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த முதல்ல தான் நாம இப்ப பேசுறோம். இப்போ பரீட்சைக்காக நம்மை அநேக பரீட்சைக்கு உட்படுத்தி நம்முடைய விசுவாசம் எல்லாம் சோதிக்கப்பட்டு நாம் உருவாக்கப்பட்ட போது அவருடைய அதே சாயல் நமக்குள்ளாக வரும். இந்த உருவாக்குகிறதெல்லாம் யார் செய்யறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், இந்த இரண்டு பேரும் தான் நம் உள்ளத்துக்குள்ளாக அதை உருவாக்குகிற அந்த வேலையை செய்யறாங்க. நம்ம அப்படி உருவாக்கி, நம்ம எப்பவுமே கோயில்ல எல்லாம் கூட நம்ம ஜெபம் ஆரம்பிக்கும் போது இல்லைன்னா ஆராதனை ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, மோல்டஸ் மெல்டஸ் அப்படின்லாம் பாடுவோம்ல, உருவாக்கும் நொறுக்கும் அப்படின்லாம் ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா. அது மாதிரி ஆவியானவரும் அவருடைய வார்த்தையும் நாம அப்படி உருவாக்கி, அப்ப சத்தியத்திற்கேற்ற விதமாக, அவருடைய சித்தத்திற்கேற்ற விதமாக, அவருடைய சாயல் நமக்குள்ளாக தெரியும் விதமாக, பிரதிபலிக்கும் விதமாக அதை அவர் செய்கிறதை 18ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அதுக்குதான் நாம எதற்கு முதல்ல பார்த்துட்டோம், நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு அடிமைகளாகும். பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சா பாவத்துக்கு அடிமையாகும், நீதிக்கு கீழ்ப்படிஞ்சா நீதிக்கு அடிமை. ஆனா நம்முடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு, அன்னைக்கு இருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைக்கு நமக்கும் பவுல் சொல்லுகிற காரியம், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்படின்னா என்ன, நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுன்னு சொன்னா வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா,
நமக்கு இனிமே பாவம் நம்மை ஆளாதிருக்க கடவுது. பாவம் நம்மை ஆளாதிருக்க கடவுது. நீதி நம்மை ஆளும்படியாக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நாம் தான் அதை செய்யணும். அந்த ஸ்டெப்பை நாம் தான் எடுத்து வைக்கணும். நீதியை தெரிந்து கொள்ளணும். நீதிக்கு அடிமையாகிறதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி நாம அதை செய்யும் போது இங்க என்ன நடக்குமா? பாவம் நம்மத்துல நெருங்கி வராது. So it isn't right to think about pleasing your old boss when you change jobs. இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்க மாறி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இப்ப நம்ம டீச்சிங் ஜாப்னா ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போறோம், இல்லைன்னா பேங்க் ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு போறோம். ஏதோ நம்மளுடைய வேலைகள்ல நம்ம அப்படி எல்லாம் மாறும்போது பழைய பாஸ்க்கு நம்ம இன்னும் அவர் சொன்னதையே அவர் விரும்பினதையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நாம புது இடத்துக்கு போனா புது பாஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்யணும் இல்லையா? நம்முடைய வேலைகள்லாம் மாறணும். டிபார்ட்மெண்ட்டே மாத்துறாங்கன்னு வைங்க, அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்முடைய ஜாப் ஷெட்யூல், நம்முடைய இதெல்லாம் ப்ரொஃபைல் எல்லாம் மாறும் இல்ல? அது மாதிரி தான் இங்கேயும் பாவத்துக்கு தான் நம்ம அடிமையா இருந்தோம். ஏன்னா அது ஜென்ம சுபாவம் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. ஆண்டவரோட பிள்ளைன்னு வந்த பிறகு ஆண்டவருக்கு பிரியமானதை தான் செய்யணுமே ஒழிய பாவத்துக்கு அடிமையாய் நாம் வாழ கூடாது. ஏன்னா இங்க அடிமை என்கிற வார்த்தையை தான் அதிகமா பயன்படுத்துறாரு இந்த அதிகாரத்துல. இதுலயும் அடுத்த அதிகாரத்திலுமே இந்த 6, 7, 8 சாப்டர்ஸ் ஆஃப் ரோமன்ஸ் அது ஒரு பேக்கேஜ். அது ஒரு தீமுல ஒர்க் பேசியிருக்காரு. அப்போ அதுல அதிகமா பேசியிருக்கிறது என்னன்னா அடிமைகளை பற்றி தான், அடிமைத்தனத்தை தான் அவர் அதிகமா சொல்றாரு. சோ நாம அந்த எதையாவது தெரிந்து கொள்ளும் போது we become a slave. So who is a slave? ஒரு சில அடிமைகள் they are born as slaves. இப்ப ரெஃப்யூஜிஸ் பாத்தீங்கன்னா அங்க பிறக்கிற குழந்தைகள் அவர்கள் எந்த எந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, அவர்கள் இப்படியான பரதேசிகள் தான். அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும். சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அடிமைக்கு பிறந்த குழந்தை அடிமையா தான் இருக்க முடியும், விடுதலையா இருக்க முடியாது. அது ஒரு கண்டிஷன், அது ஒரு சிச்சுவேஷன். அதே சமயத்துல நாம பாவத்திற்கு அடிமையாய் பிறந்திருக்கிறோம். அடிமைக்கு பிறந்தவன் அடிமை, பாவத்துக்கு நாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிறப்பினாலேயே 51ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். நாம பாவத்திற்கே அடிமைகளாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக one whose will is swallowed by the master. அதாவது இந்த அடிமையுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா எதுவுமே அவருக்கு சொந்தம் கிடையாது, சுயமா நினைக்க கூட கூடாது. ஒரு அடிமை அந்த காலத்துல ரோம ராஜ்யத்துல இருந்தவங்க சுயமா யோசிக்க கூட கூடாது. அவர்களுக்கு எந்த விருப்பம் கிடையாது, எதையுமே அவங்க சுயமா செய்ய முடியாது. அதே நிலைமை தான் பாவத்துக்கு நம்ம அடிமையா இருந்தாலும் நம்முடைய பாவம் நம்மை ஆண்டு கொள்ளும். அப்ப பாவத்தினுடைய சுபாவம் என்ன? நம்மை முழுமையாய் ஆண்டு கொண்டு நம்மை அடிமையாக்கி கொள்ளும். அப்ப நாமும் பாவத்தை ப்ளீஸ் பண்றதுக்காகவே தான் செய்வோம். சில நேரங்கள்ல இந்த பாவ நிலைமையிலிருந்து வெளியே வரணும்னு நினைத்தாலும் கூட நம்மாலே வர முடியாது. நிறைய இந்த ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன், இந்த ஆல்கஹால் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த 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 பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு விரும்புவாங்க, ஆனாலும் அவங்களால வெளியே வர முடியும். அப்படி அவர்களை ஆண்டு கொள்ளும். அவங்களுடைய அந்த நேரம் வந்துச்சுன்னா அவங்கள அறியாம அதை செஞ்சே ஆகணும், அதை குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆயிரும். அந்த இன்ஜெக்ஷன் போடலைன்னா அந்த போதை அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அப்படி துடிச்சு போவாங்க. சோ பாவம் ஆண்டு கொள்ளும். மூன்றாவதா நமக்கு இந்த அடிமைக்கு கால் கையை கட்டப்பட்டிருக்கலாம், கட்டப்படாமலும் இருக்கலாம். அது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து இருக்கு, ஒவ்வொரு நிலைமையை பொறுத்து.
இப்போ ஒரு அடிமைய கப்பல்ல கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, கப்பல் பிரயாணத்துல போறாங்க, எஜமானர் கப்பல் பிரயாணத்துல போகிறார், அவருடைய அடிமையும் கூட பிரயாணப்படுவார். ஆனா அவருக்கு வந்து நல்ல சீட்டு கிடைக்காது, நல்லா எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்க மாட்டாங்க. அவரை அந்த கப்பல்ல கீழ் தளத்துல கால்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில கொண்டுட்டு போவாங்க. சோ அடிமைன்னு சொல்லிட்டாலே இதெல்லாம் அவங்களுக்கு உரிய ஒரு காரியம். இங்க நமக்கு ஒரு பாண்டேஜ் இருக்கு. அது என்ன? இந்த அடிமைக்கு அந்த பாண்டேஜ் எப்ப வந்து அந்த கட்டுகள் எப்போ தெரிக்கும், எப்போ அதுல இருந்து விடுதலையாக்கப்படும்னா அந்த அடிமையின் மரணத்தினாலதான் அது நடக்கும். நமக்கு இந்த பாவத்தின் கட்டுகள் நாம் இப்ப ஜீவனோடு இருக்கும் போதே அதிலிருந்து நமக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே. நாம் மரித்தால்தான் நம் பாவக்கட்டுகள் தெரிக்குமா? கிடையாது. நாம் பாவத்தினாலே கட்டப்பட்டவர்களா இருந்து மரித்தாலும் அந்த பாவத்தினுடைய தண்டனையை நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அதே சமயத்துல நாம் இப்பொழுதே உயிரோடு இருக்கும் போதே, பாவத்தினால் கட்டப்பட்டவர்களாய் இருக்கும் போதே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் அந்த கட்டுகள் தெரிக்கிறது. கடைசியா இந்த அடிமை ஒரு எஜமானுக்கு விருப்பமில்லாமலா இருந்தாலும் கூட அவன் சொல்லுகிற வேலைகளை செய்ய வேண்டும். விசேஷமா லேடி விமன் ஸ்லேவ்ஸ் அவங்க எல்லாம் வந்து அந்த மாஸ்டர்ஸ்க்கு மிஸ்ட்ரஸ்க்கு என்ன சொல்றாங்களோ அதை ரொம்ப கேவலமா நடத்துவாங்க. அது எல்லாமே அவங்க செய்துதான் ஆக வேண்டும். பிகாஸ் யூ ஆர் அ ஸ்லேவ். ஆனா இங்க நமக்கு நாம் அத பாவத்திற்கு இடம் கொடுத்ததினால் பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது அதற்கு இனிமேல் அதிகாரம் கிடையாது. அது நம்மை ஆண்டு கொள்ளாது. நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிமையாகி இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை ப்ளீஸ் பண்ண நாம வாழ்வோம். அதுதான் வித்தியாசம். சோ எப்படி ஆனாலும் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு கேட்டா ரொம்ப ஒரு மாதிரி ரிபலியஸ் ஆகணும், லிபரேஷன் அப்படின்னு எல்லாம். அதுக்குதான் இந்த லிபரேஷன் தியாலஜி எல்லாம் இருக்கு நிறைய, அப்படிலாம் யோசிக்கிறோம். பட் நேசம் என்கிற கயிற்றினாலே, அன்பின் கயிற்றினாலே, அன்பின் பாசத்தினாலே நாம் அடிமையாகும் போது ஒண்ணுமே வேண்டாமே, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு, யாரோ எங்கேயோ இருக்காங்க, வேற வேற பேக்ரவுண்ட்ல வளர்ந்தவங்க, ஆனா when you come together there is a mysterious bond, a bond of love designed by God, which keeps you together and which makes you to live for each other. கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன் வாழ்வது ஒரு ஆச்சரியமான ஒரு பந்தம் அல்லவா? அது எப்ப நடக்கும்? ஆண்டவர் தலைவராயிருந்து காரியத்தை செய்வது. அதே மாதிரிதான் we become bond slaves to God through love, the love that God exhibited. இங்க என்ன? இங்க கணவன் மனைவிக்குள்ள நீ காமிச்சாதான் நான் காமிச்சாதான் கொஞ்சம் ரெசிப்ரோகேஷன். அங்க நமக்கு முந்தி அவர் தான் அன்பு என்னன்னு காண்பிச்சார். யோவான் சுவிசேஷத்திலேயும் நிருபத்திலையும் நம்ம அதை தான் வாசிக்கிறோம். தன்னுடைய மரணத்தினாலே இயேசு கிறிஸ்து அன்பு இன்னதென்று நமக்கு வெளிப்படுத்தினார். அது நிமித்தமாய் நாம் அவருக்கு அடிமைகளாம். சோ நாம் பிறப்பு அடையும் போது நாம் நீதிக்கு அடிமைகள் ஆகிறோம். அப்பொழுது நம்முடைய சுய சித்தம் ஆண்டவருக்கு முழுமையாய் கொடுக்கப்பட்டு அவர் சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற நாம் யோசிக்கிறோம். நாம we are bound to Jesus with bonds that only our death can break and which is already, அதாவது இயேசு கிறிஸ்துவினோடு இருக்கிற கட்டுகள் அந்த மரணத்திலே உடைக்கப்படும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நம்முடைய பாவக்கட்டுகள் உடைக்கப்படும்.
சரி, இதைத்தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். 1 யோவான் 1:18 நாம 1:8 நாம வாசிக்கிறோம். நான் பாவியே இல்ல, என்னிடத்துல பாவம் இல்லைன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிறவர்கள் பொய்யர், சத்தியம் அவர்களுக்குள் இருக்காது. ஏன்னு சொன்னா, நான் பாவத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நமக்கு மன்னிப்பதற்கும் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாருன்னு அடுத்த வசனம் சொல்லுது. சோ நாம we should not sin. ஆனா ஈவில் நேச்சர் நமக்குள்ள இருக்கு, பாவம் நமக்குள்ள இருக்கு. நாம அதனால அதுல இருந்து தப்பிச்சுக்கிறோம். எப்படி? கர்த்தருடைய கிருபையினால. அதற்கு அப்புறம் கண்டினியூ டு சின் நாம பண்ணக்கூடாது. Sin should not become a habit. Habitual sins, continue to sin நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. There should be a change, total transformation. அதுதான் நமக்கு ஏற்பட வேண்டும். 19-20 வசனங்கள்ல அதுதான் சொல்றாரு. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீங்க. பாவம் இருக்கிற இடத்துல, இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சத்துக்கு இடமே இல்லை. வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் ஓடி போகணும், விலகி போகும். வெளிச்சம் இருந்தாலே இருள் ஓடிடும். இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்க முடியாது. சோ பாவத்துக்கும் நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவம் இருந்தா நீதி இருக்காது, நீதி இருக்கிற இடத்துல பாவம் இருக்கக்கூடாது. அதைத்தான் அவர் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. இன்னும் 21, 22, 23 இந்த வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இது என்ன சொல்றாருன்னா, இப்போ பாவத்துலதான் வாழ்ந்திருந்தோம், அடிமைகளா இருந்தோம். இப்போ நீதிக்குட்பட்டு நாம கிருபையினால ரட்சிக்கப்பட்டு நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அக்காலத்துல நம்ம செய்த காரியங்கள் நமக்கு வெட்கமாக தோன்றும். அதனுடைய முடிவு என்ன? மரணம். ஆனா அதிலிருந்து நாம இப்போ தப்பித்து கொண்டோம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இந்த புதிய வாழ்க்கையினுடைய ப்ராசஸ் என்ன? யூ பிகம் sanctified daily, யூ பிகம் purified daily. ஏன்னு சொன்னா, he is holy, God is holy. நாம இந்த பாவ வாழ்க்கையில இருந்து வந்திருக்கோம். இப்ப சேத்துல இருந்து கழுவப்பட்டு வந்திருக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யணும்? தினம் நம்ம சட்டையை துவைச்சு 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 அந்த வெள்ளையா இருக்கிற அந்த சட்டையை அவர் போட்டிருக்கிற வஸ்திரம் போல நாமும் மாறணும். வஸ்திரம் அல்ல, நம் இருதயம் மாறணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம், அந்த ப்ராசஸ். அதுக்குதான் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அது ஏன் தெரியுமா அப்படி போட்டிருக்காங்க? நாம பரிசுத்தமாகணும்னு நினைத்தோமானால் நம்மாலே அதை செய்யவே முடியாது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்தாதான் நாம் அதை செய்ய முடியும். சோ முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம பார்க்கணும். இதனுடைய முடிவு என்ன? இட்டர்னல். 23ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சோ பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சோ first, present your members as slaves of righteousness. நம்ம பழைய பாஸுக்கு, பழைய பாவத்துக்கு நாம என்னவா இருக்கக்கூடாது? அடிமைகளாய் இருக்கக்கூடாது.
lawlessness leads to more lawlessness. நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியம், சட்டம் நமக்கு அவசியம். அதற்குள்ளாக நாம் இருந்து நமக்கு எது பாவங்கிறத சட்டம் தான் சொல்லிக் கொடுக்கும். அதே சமயத்துல நாம் நீதிக்குட்படும் போது நாம பரிசுத்தத்துக்கு நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தமாகுது. டே பை டே we grow in holiness. So it's a dynamic process. ஒரு ஸ்டாட்டிக் ப்ராசஸ் கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் இந்த நாளில் இந்த கூட்டத்துல நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிற காரியம் அல்ல. அது தொடர் காரியமாக, வளருகிற காரியமாக, டே பை டே we grow in the process of holiness. So அந்த டைரக்ஷன்ல நம்ம போனோம்னா we will end in eternal life. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கிறோம். 4 மரங்கள் இருக்கு. ஒன்னு இன்னர் ரோ. அந்த முதல் மரம் வச்சு 1 வருஷம் தான் ஆச்சு. 2வது மரம் 5 வருஷம், 3வது மரம் 10 வருஷம், கடைசி மரம் 15 வருஷம். இப்ப எது உங்களுக்கு அதை பிடுங்கிறதுக்கா எந்த மரம் உங்களுக்கு மிக கடினமா இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது 15 வருஷமா இருந்ததுதான் மிக கடினம். ஏன்னா நல்லா ஊறி உள்ள ரூட்டடா இருக்கும். இதுல என்ன அர்த்தம் நமக்கு தெரியுது? அந்த மாதிரி நாம் இதுவரைக்கும் பாவத்துல ஊறி போய் இருந்தோம். அந்த ஊறி போன நம்முடைய பாவ நிலைமை மாறி ஒரு புதிய இதற்கு வருவதற்கு கொஞ்சம் ஸ்டெடியா போகணும். இப்ப நாம நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாவ சோதனைகள் வருது, பாவத்தின் மேல நாட்டம் வருது. யங்ஸ்டர்ஸ் நிறைய கேட்பாங்க, பாவத்துல இருந்து முழு விடுதலை இல்லை, அப்ப நான் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். முதலே ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மார்ட்டின் லூத்தர் அவர் ஒரு இதுக்கு ஊழியத்துக்கு ரெடி ஆகும் போது அவருக்கு முன்னால அப்படியே ஒரு ஸ்கிரீன் வருது. அந்த ஸ்கிரீன்ல அவர் செய்த பாவம் எல்லாம் லிஸ்டா அவர் கொண்டு லூத்தர், நீ என்னவோ பெருசா இப்ப பிரசங்கத்துக்கு போறிய, இங்க பார் அப்படின்னு அவருடைய பெரிய லிஸ்ட் ஆஃப் சின்ஸ காமிப்பார். பிசாசு காமிக்கும். உடனே லூத்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெடிங் எடுத்து அது மேல ஊத்தி, ஆல் மை சின்ஸ் ஆர் வாஷ்ட் பை blood of Christ அப்படின்னு அவர் சொல்லுவோம். அப்போ அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாம் அப்ப அறிக்கை செய்து மனம் திரும்புகிற அந்த பாவங்கள் அவர் திரும்பவும் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை ஒரு புது புஸ்தகமா பாக்குறேன், ஒரு புது நியூ பேப்பர், கிளீன்டு பேப்பர், வாஷ்ட் அவுட், கம்ப்ளீட்லி வாஷ்ட் அவுட், வைப்ட் அவுட். கடலுக்கு பின்னால, முதுகுக்கு பின்னால, கடலுக்கு ஆழத்துல, அப்படியெல்லாம் வசனங்கள் எசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ கர்த்தர் அப்படி செய்யக்கூடிய ஆண்டவர். அப்ப நாம இன்னும் நான் ரசிக்கப்படலை, நான் இன்னும் முழுமையா ரசிக்கப்படலை அப்படிலாம் நாம நினைக்க கூடாது. நாம் அறிக்கை செய்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்று விட்டோம்னால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிமிடத்திலிருந்து நாம் நீதிமானாய் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஸ்டடி அண்ட் யூ பிகம் அ மெடிக்கல் டாக்டர். அப்போ அந்த டாக்டர் மாதிரி நான் என்னோட நடைமுறை வாழ்க்கை இருக்கணும் இல்லையா? நான் ஒரு சாதாரண மனுஷனா நான் என்னுடைய வாழ்க்கையை ஏற்க முடியாது. நான் பார்க்குற பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு அறிவு வேணும், அவங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்லணும். அதுதான் என் வாழ்க்கையா இருக்கணும். நான் ஒரு சாதாரண மனிதனை போல நானும் போய் கியூல நின்று மருந்து வாங்கிட்டு இருக்க முடியாது. என் வாழ்க்கை அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். ஒரு ப்ரொஃபஸர்னா ஒரு ப்ரொஃபஸருக்கு ஏத்த ஒரு வாழ்க்கை இருக்கணும். எனி பர்சன், எனிபடி ஃபார் தட் மேட்டர். ஸோ அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நாம் நீதிமானாய் வாழ்ந்தா பாவத்தை விட்டு விலகி வாழ முடியும். அந்த பரிசுத்தத்தை நோக்கி போக முடியும். அந்த பரிசுத்த பாதையிலே நடக்கும் போது முடிவு நித்திய ஜீவனாய் இருக்கும். So to walk in victory over sin
we must think rightly about the fruit of sin. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறத எப்பொழுதும் நாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். மரணம் என்று சொன்னால் நம்முடைய சரீர மரணம் அல்ல, ஆத்தும மரணம். வாட் இஸ் தட் ஆத்தும மரணம்? All totally separated from God, eternally separated from God. நித்திய ஆக்கினை. இந்ததுக்காகத்தான் சிலுவையில இயேசு சுவாமி இந்த கொஞ்ச நேரத்துக்கு கதறாரு. அந்த கொஞ்ச நேரத்தை தாங்க முடியாம தான் அந்த அந்த பிரிவு எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் அதை உணர்ந்தவராய் கதறி அழுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லி. இந்த காரியத்தை நினைச்சுதான் அவர் கெத்சமனே தோட்டத்துல ரத்த வேர்வை சிந்தினார். ஏன்னா பிதாவை விட்டு பிரிந்திருக்க குமாரனால முடியவே முடியாது. they are always together. பட் இந்த பாவம் வந்துட்டா this holy God cannot compromise, not even his own son. So he had to be crucified. He had to die, shed his blood for us, all because of us. So இதெல்லாம் நம்ம வேத வசனங்களின் மூலமாய் அறிந்திருக்கிறோம். அதனால இந்த வேத வசனங்களையே சார்ந்து அதை நம்பி விசுவாசித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். So when you work for sin, your wages are death, soul death. We get no pay, but he freely give us. அது நமக்கு வந்து அது பெரிய சம்பளம் எல்லாம் இல்ல, அது நமக்கு அதுதான் வந்துடும். சோ ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்றதுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். So it is a blessing as well as a warning. It is a warning as well as a blessing. So for this reason, there are many sins which lead us to death. Sin unto death. அதாவது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது பாவத்து மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மரணத்திற்கு ஏதுவான பாவம், பாவங்கள் அல்ல, பாவம் என்று சொல்லப்பட்டது. அதாவது இந்த கிருபை வரத்தை எதிர்க்கிறது, இந்த கிருபை வரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, இந்த கிருபை வரத்தை ரிஜெக்ட் பண்றது, அது வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதே போல நமக்கு தேற்றவாளனாய் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தும் போது இந்த நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். So for this reason, many among us are weak and sick, and number of them have slept. மரணத்திற்குள்ளாக அவர்கள் அப்படியாக, எல்லா மரித்தவர்களும் அதனாலதான் மரித்தாங்கன்னு சொல்ல முடியாது. நீதிமான்கள் தீங்கு நாட்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ எல்லா மரணமும் அந்த மாதிரி மரணம்னு இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு பாவ நிலைமையில இருக்கிறவர்களுக்கு தீராத வியாதிகள், அநேக துன்பங்கள் இதனால் ஏற்படும். என்னன்னா அதுக்குள்ள அந்த டைம்ல நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு விடுதலை. ஆண்டவர் அப்பவும் ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்குறாரு, சட்டுன்னு அடிக்காம கொடுக்குறாரு. இந்த கொரோனா எல்லாம் அந்த மாதிரி டைம் தான் ஃபார் மெனி ஆஃப் அஸ் டு ரிப்பென்ட் அண்ட் கம் டு காட். அந்த டைம்ல எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை பேர் ஆண்டவரை அந்த அறிந்து கொண்டார்கள், ஃபர்ஸ்ட் டைம் அறிந்து கொண்டார்கள், நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபைனலா இந்த 6ஆம் அதிகாரத்தை முடிக்கிறோம். அப்போ அதுல நம்ம கண்டு அதுல படிக்க வேண்டிய முக்கிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, does grace gives license to sin? கிருபை என்று பேசுகிறோமே, கிருபை நாம் பாவம் செய்வதற்கு வழி கொடுத்ததா? நாம் பாவம் செய்வதற்கு அனுமதிக்கிறதா?
ஆப்ளிகேஷன் ஆல்வேஸ் ஃபாலோஸ் டெடிகேஷன். அர்ப்பணத்திற்கு எப்பவுமே ஒரு கீழ்ப்படிதல் அவசியம். Sin is designed to be addictive. பாவம் அது ஒரு போதைக்குள்ளாக, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்மை உண்டாக்குகிறது. எப்படி போதை எல்லாம் ஒரு மயக்கத்தை கொடுக்குதோ, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக அப்படியே விடாம நம்ம அதுல சிக்கிடுறோம். அது மாதிரிதான் பாவமும் நம்மை இழுத்துவிடும். அது நம்ம விரும்புற நிலைமையில வந்துட முடியாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் என் கட்டுப்பாட்டுல இருப்பேன், இவ்வளவுதான், இந்த அளவுக்கு தான், நான் இந்த டிஸ்டன்ஸ் தான், அதுக்கு மேல நான் போகவே மாட்டேன். Sin is very dangerous. We should never play with sin. அது அப்படியே நம்ம என்ன செய்து விடும், இழுத்து விடும். அது நாம் போக நினைத்த தூரத்தை விட அதிகமான தூரத்திற்கு நம்மை இழுத்து விடும். Cost you more than what you want to pay. நாம் நினைப்பதற்கு மேலாக அதிகமான பாதிப்புகளை நமக்கு உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவம் நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும், லட்சையை உண்டு பண்ணும். மக்கள் நம்மை நிந்திக்கிற விதமாக, ஒரு ஈனமாய் அவமானப்படுகிற விதமாக நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்கிவிடும். அதே சமயத்துல பரிசுத்தமாகுதல், சுத்திகரிக்கப்படுதல் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும், நமக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுக்கும். நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? அதுதான் 6ஆம் அதிகாரத்தின் சாராம்சம். நான் 6ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போது சொன்னேன் 3 முக்கியமான வார்த்தைகள்: நோ, ரெக்கன், ஈல்ட். சோ முடிக்கிறப்போ அதே திரும்ப சொல்றேன். Know that you have been crucified with Christ and are dead to sin. பாருங்க, இத்தனை நாள் நம்ம என்ன, what did we know? That Jesus was crucified for me on the cross for my sin. But now we should know that we are crucified with Christ and we are dead to sin. இந்த நிலைமைக்கு நாம் வந்துட்டோமானால் நாம் பரிசுத்தத்தையும் நித்திய ஜீவனையும் நேர்பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போமானால் நாம் இன்னும் கற்றுக்கொள்ளுகிற படியில, கீழ்படியில இருக்க, ஃபர்ஸ்ட் படியில ஏறிட்டு இருக்கிற சின்ன குழந்தையை தான். அடுத்ததாக, reckon this to be true in your life. முதல்ல சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் இருக்கத்தக்கதாக அதை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, yield your body to be used for his glory. உங்கள் சரீரங்களை அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த அர்ப்பணியுங்கள், விட்டு கொடுங்கள். ஈல்ட், விட்டு கொடுங்கள். நாம் அநேக சமயங்கள்ல நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், நமக்கு இருக்கிற வரங்கள், இவைகளை எல்லாம் நாம ஆண்டவருடைய நாமத்துக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று விட்டு கொடுக்க தயங்குகிறோம். But God wants us to do these 3 things today. Know that you have been crucified with Christ and are dead to sin. And are dead to sin. அதுதான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா அது முடியும். அது நம்ம அனுபவத்துல நாம் அனுபவித்து சொல்லுகிறோம். நாம ஆண்டவருடைய பிள்ளையாகும் போது இந்த பழைய பாவத்தின் மேல் இருந்த ஈர்ப்பு, பழைய பாவத்தின் மேல் இருந்த விருப்பம், அதெல்லாம் நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணிடும். Only with Christ. Only when you crucify yourself with Christ. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்தவர்களோ, 5ஆம் 3ஆம் சரியான நாள்ல, கிறிஸ்தவர்களோ தங்கள் ஆசை இச்சைகளை
கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். இதே தாட்ட கலாத்தியருக்கு எழுதியிருக்கிறார். அந்த சிலுவையில் அறைகிற அனுபவம் நமக்கு வேணும். எங்க கேம்ப்ஸ்ல எல்லாம் நாங்க யூத் கேம்ப்ஸ் கொஞ்சம் நாளா நடத்திட்டு இருந்தோம். அப்போ கேம்ப் ஃபயர் வைப்போம். கேம்ப் ஃபயர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இது இருக்கு, ஈவெண்ட் இருக்கும். என்ன ஆச்சுன்னா, ஒரு கிராஸ், உடன் கிராஸ் கொண்டு வந்து வச்சிருவோம். அந்த கிராஸ்ல இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அன்னைக்கு கமிட் பண்ணி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற மக்கள் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எழுதி அந்த பிட் ஆஃப் பேப்பரை கொண்டு வந்து அந்த கிராஸ்ல நெயில் பண்ணுவாங்க. சிம்பாலிக்கா நெயில் பண்ணுவாங்க. ஆல் தோஸ் ஹூ commit themselves, all those who dedicate themselves, that they are nailing their sins on the cross with Christ. அதை செய்ய வைப்பது. அப்படி செய்யும் போது இனி பழைய வாழ்க்கை வராது. ஆனா பிசாசு ஆக்டிவா இருப்பான், அக்ரெசிவா இருப்பான். நான் அதை கொண்டு வருவான், அந்த அட்ராக்ஷன்ஸை கொண்டு வரும். ஆனாலும் இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை பலப்படுத்துவார். அதுக்கு தான் we have to yield ourselves for his. ஸோ நான் இந்த சாப்டரோட இதை முடிச்சிடுறேன். ஆக்சுவலா 7th சாப்டர் ரெடியா இருக்கு. பட் சின்ஸ் ஐ ஹாவ் டு கோ, ஐ ஆம் சாரி, ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் நவ. நெக்ஸ்ட் வீக் நாம 7th சாப்டர். நல்லா ஆனந்து நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் இந்த 6ஆம் அதிகாரத்தை முடிக்கும்படியா எங்களுக்கு திருவை பாராட்டினீர் சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்புகளுக்காக, நினைவுறுத்தலுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்து. நாங்களும் அதன்படி எங்கள் பாவ இச்சைகளை உம்முடைய சிலுவையில அறைந்தவர்களாக, உம்மோடு கூட அதை சிலுவையில அறைந்து வெற்றி பெற்றவர்களாக, எங்கள் சரீரங்களை உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ எங்களுக்கு ஈர்க்கிறவர் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் வேகமாய் தீவிரமாய் உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியில பயன்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆழமான சத்தியங்களை அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணவும், வழி நடத்தவும், ஆலோசனை சொல்லவும் எங்களை நீர் பயன்படுத்த. நாங்க யாரும் ஸ்டாக்னண்டா இருந்துடக்கூடாது. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இட்ஸ் அ டைனமிக் ப்ராசஸ். அது ஒரு வேகமாய் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று நாங்கள் அறிந்திருக்கோம். அப்படியாக நாங்கள் தீவிரமாய் சுவாமி இந்த கடைசி நாட்கள்ல நீ சீக்கிரம் வரப்போகிறீர், முடிவு எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிட போகிறது. இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆயத்தமாய் இருக்க எங்களுக்கு நீர் கிருபத்தாரோ, எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகள், ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்காகவும் கிருபையாய் இறங்குங்க, வழி நடத்துங்க. எங்க பிரயாணங்கள் ஆண்டவரே, நாங்க திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்த்தியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Thank you, sister. Good night. Thank you very much. God bless you all. Next week. Thank you. முடியல.